இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா களியோ கடலைக்குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை பொரியல், கூழ், மோர். இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சென்னா வேக வச்சுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. வெங்காயம் கருப்பில கடுகு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே தக்காளி போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணி போட்டுட்டு அப்புறமா அந்த சென்னா எடுத்து வேக வச்சு சென்னா போட்டு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சிடணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள், உப்பு, வெறும் மஞ்சள் பொடி தான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ களிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கெவுரு மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆனதாலும் ஒரு 2 கரண்டி கெவுரு மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அதை நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணினே இருங்க. அது அப்போ தான் சாஃப்டாக வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு ரவுண்டு பண்ணிக்கினாக்கா அது ரெடி. இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். இப்போ வந்து கலக்காய் போட்டுட்டு முருங்கைக்கீரை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காவோ உப்பு போட்டுட்டு அவ்வளோதான் இறக்கிடணும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. கூழ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து மத்தியானம் வடித்த சாப்பாடு. இது சில்லுனா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 10 மில்லி